வணக்கம் அனைவருக்கும். இந்த அதிகாரப்பூர்வ குளோபல் எக்ஸ்சேஞ்ச் இணையவழி கருத்தரங்கிற்கு உங்களை வரவேற்கிறேன். இதை நான் ஷர்பன் நடத்துகிறேன். நான் இன்வெஸ்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் குளோபல் எக்ஸ்சேஞ்சின் முதன்மை நிறுவனம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையவழி கருத்தரங்கை காண்பது நீங்கள் ஒரு தளர்வான இணைப்பில் இருந்து அல்லது ஒரு புரோக்கர் மூலம் அல்லது எங்களது குளோபல் எக்ஸ்சேஞ்ச் இல் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி ஆர்வம் கொண்டதால் இங்கு வந்திருக்கலாம். முழுமையான தகவலை அறிய விரும்புகிறீர்கள். இந்த நிறுவனம் எப்படி தோன்றியது, தற்போது என்ன வழங்குகிறது மற்றும் இது உங்களுக்கு எப்படி பயனளிக்க முடியும் என்பதனை முழுமையாக அறிய விரும்புகிறீர்கள். இவைதான் இந்த இணையவழி கருத்தரங்கில் நான் பேச விரும்பும் 3 முக்கிய பகுதிகள். தொடங்குவதற்கு முன் சில அடிப்படை விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு நீளமான வீடியோவாக இருக்கும். மேலும் இதில் நிறைய தொழில்நுட்ப சொற்கள் இடம்பெறும். இந்த வீடியோவை பார்க்கும் நபர்கள் கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு அளவு புரிதல் கொண்டிருக்கிறார்கள் என்று சில முன்கூட்டிய கணிப்புகள் செய்யப்படுகின்றன. நீங்கள் நிபுணராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கிரிப்டோ கரன்சி சந்தைகள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றுள்ளன மற்றும் இப்போது அவை எங்கு நிற்கின்றன என்பதில் ஒரு அளவு புரிதல் இருக்க வேண்டும். அதனால் உங்களிடம் அந்த அடிப்படை அறிவு இல்லை எனில் தயவு செய்து எங்கள் யூடியூப் சேனலுக்கு செல்லுங்கள். அங்கு கிரிப்டோ கரன்சி பற்றிய மிகவும் அடிப்படை தகவல்களை நீங்கள் காணலாம். அந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு இந்த இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்கவும் அதிலிருந்து அதிகம் பயன் பெறவும் நீங்கள் திரும்பி வருவது நல்லது என்று நினைக்கிறேன். இப்படினால் மேலும் நேரம் வீணாக்காமல் நேரா போகலாம். குளோபல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றால் என்ன, குளோபல் எக்ஸ்சேஞ்ச் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள நாம் எப்படி இங்கு வந்தோம், பெற்றோர் நிறுவனம் எது மற்றும் எங்கிருந்து வந்தோம் என்பதை கவனமாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். 2017ஆம் ஆண்டு என் நெருங்கிய நண்பர் வாரன் கார்சனுடன் சேர்ந்து நாங்கள் இன்வெஸ்ட் பேங்க் என்ற நிறுவனத்தை இணைந்து தொடங்கினோம். அந்த நேரத்துல அது இன்வெஸ்ட் கனடா என்று அழைக்கப்பட்டது. மேலும் எங்களிடம் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே இருந்தது. 2017ஆம் ஆண்டு வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த கிரிப்டோ கரன்சி சந்தைகளை இதுவரை மற்ற கிரிப்டோ கரன்சி நிறுவனங்கள் கவனிக்காத ஒரு வாடிக்கையாளர் பிரிவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அதனால் என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் இயங்கிய அனைத்து கிரிப்டோ கரன்சி நிறுவனங்களும் அவை எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் நாணயமாக இருந்தாலும் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் எல்லாம் மில்லேனியல்களை இலக்காக கொண்டிருந்தன. அவை குறிப்பாக 18 முதல் 28 வயதுக்குட்பட்ட ஆண்களை இலக்காக கொண்டிருந்தன. ஏனெனில் அவர்கள் கிரிப்டோ கரன்சிக்கு சிறந்த இலக்கு என்று கருதப்பட்டனர். இது ஏன் என்று கற்பனை செய்வது கடினம் அல்ல. இவர்களுடைய மிகவும் தொழில்நுட்ப அறிவு கொண்டவர்கள். இவங்கள் விரைவாக வாங்கும் முடிவுகளை எடுக்கும் தன்மை கொண்டவர்கள். இவர்கள் ஏற்கனவே டிஜிட்டல் பணம் என்ற கருத்தை புரிந்து கொண்டவர்கள். மேலும் கிரிப்டோவில் நுழையவே விரும்பினர். அதனால் இந்த 18 முதல் 28 வயது பிரிவு தான் சிறந்த இலக்கு பிரிவாக இருந்தது. அதையே எல்லோரும் நோக்கி சென்றனர். இப்போது நம்ம 2019 இருக்கிறோம். ஆனால் அதிகம் மாற்றம் எதுவும் இல்லை. இதனை நாங்கள் இன்வெஸ்ட்லர் 2007 புரிந்து கொண்டோம். அதனால இன்வெஸ்ட் பேங்க் என்ற நிறுவனத்தை உருவாக்கினோம். மூலமாக இன்வெஸ்ட் பேங்க் என்பது ஒரு ஆன்லைன் வங்கி,